நண்பர்களுக்கு வணக்கம். இது எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் இப்போ தான் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். உடல்நிலை சரியில்லாதனால கரெக்டாக நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பிரதர் மேரேஜ் ஒன்று வந்துருச்சு அப்படி கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நம்ம கம்பெனி போர்டை விட வேறு போர்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பார்த்திங்கன்னா இது வந்து மதிய எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து இப்போ வாங்கியிருக்கோம். சாம்பிள் பீஸ் தான் இது. இவ்வளவுமே சாம்பிள் பீஸ் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாம்பிள் பீஸ் தான். இப்போ உங்களுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கீங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னே சொல்லுங்கள், வாங்கி தரேன். நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்கள். வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வந்து பாட்டில் வந்துருக்கு இது. ஓகேங்களா? பார்சல் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. சாம்பிள் பீஸ் தான் கேட்டிருந்தேன். எல்லாத்துலேயும் ஒரு 5 பீஸ் சாம்பிள் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட் நம்ம கஸ்டமருக்கு வந்து ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் இது கேட்டிருந்தேன். அதன்படி இப்போ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாமே அனுப்பிச்சிருப்பாங்க பாருங்க. இது வந்து இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மதிய ஆடியோ. ஓகேங்களா? அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே பேக்கிங் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸு. பாருங்கள், இது வந்து மோனோ போர்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ் கேட்டிருந்தேன், அதுதான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா டிடிசியில் 5200. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிப் செட் இது. ஓகேங்க, எல்லாமே சிப் செட்டு தான். நம்ம கஸ்டமருக்காக கேட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக கேட்டிருந்தேன். டெஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு கொரியர் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு. இது ஒரு நிறைய போர்டு இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து அடுத்து அந்த வீடியோ கண்டினியூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அடிக்க வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க. எல்லாமே சாம்பிள் பீஸ் தான். எல்லாத்துலையும் 5 போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு போர்டு எதுன்னு செக் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்ட்டு. சரிங்களா? வந்து எஸ்டிகே மாடல். இது எஸ்எம்டி காம்பனன்ட்ஸில் எஸ்டிகே மாடலில் பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து 4191 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே டைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் எல்லாமே எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் டிரான்சிஸ்டர் 600 வாட்ஸ் மோனோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சிலதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோனோ சப்பு பீஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே பாக்ஸ் எடுத்துடலாம். எல்லாமே எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் டேபிள் போர்டு கொடுத்துருக்காங்க. ஐசிபிடியில் மதிய ஆடியோ வந்து பேஸ் டேபிள் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டூயில் சப்ளை வர மாதிரி ஒரு பேஸ் டேபிள் போர்டு. ஓகேங்களா? இதெல்லாம் இதிலே பாருங்கள் ஃப்ரீ செட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், எல்லாமே வந்து இது பிடி போர்டு ஓகேங்களா. இது வந்து பாருங்கள் டூயல் சப்ளை ப்ளஸ் ஆர் மைனஸ், ஓல்டு ப்ளஸ் ஓல்டு மைனஸ்னு இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பிடி போர்டு. நம்ம வந்து எல்லாம் 324 ஐசினுடைய பிடி போர்டு கேட்டிருந்தோம். அவங்க வந்து டூயல் சப்ளை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பனி சுமை அதிகம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஸ்டோன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வெளியில் வரதுக்கு ரெக்கவர் ஆகி வெளியில் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதேமாதிரி அப்படியே கண்டினியூ பிரதர் மேரேஜ்ன்றதுனால நம்ம போர்டுமே அப்படியே ஸ்டாக்கில் தான் நிற்குது. எந்த போர்டும் நம்ம வேலை செய்யலை. பாருங்கள், இது வந்து டூயல் சப்ளை பிடி போர்டு ஓகேங்களா. பாருங்கள், ஜேபிஎல் பேஸ் ட்ரிபிள் ஜேபிஎல்னு போட்டிருக்காங்க. இது வந்து பேஸ் ட்ரிபிள் போர்டு. உங்களுக்கு யாருக்காச்சும் டூயல் சப்ளை பேஸ் டபுள் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கும் தெரியும் என்னென்ன போர்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா மதிய ஆடியோ ஹீட்ஸிங் பிளேட் வந்து இ பிளேட்டு ஓகேங்களா. இந்த 6 லீவ் போடுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு எஸ்எம்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீரியோ போர்டு. இது வந்து 3 போட்டிருக்காங்க. மதிய ஆடியோஸ் 300+300 ஸ்டீரியோ போர்டு ஓகேங்களா. இது எல்லாமே வந்து அன்லாக் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது, அவுட்லைன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மதிய ஆடியோனுடைய ஸ்டீரியோ STK 4191 மாடலில் ஸ்டீரியோ போர்டு ஓகேங்களா. இது வந்து ஸ்டீரியோ போர்டு 300+300 வாட்ஸ். இங்கே பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 5200 யூஸ் பண்ணது 2 ஸ்பேருமே 5200 யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசியில் பாருங்கள், தொஷிபாவில் டிடிசி 5200 யூஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. நம்ம வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து போர்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். நம்மளுக்கு ஓகேன்ற பட்சத்தில் தான் நம்ம 4 பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 300+300 மதிய ஆடியினுடைய ஸ்டீரியோ போர்டு பாருங்கள், 4191 ஸ்டீரியோ போர்டு. இது வந்து ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ஏதாவது ஸ்டீரியோ போர்டு வேணும்னா கேளுங்க. அதே மாதிரி ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து இது பார்த்திங்கன்னா மோனோ போர்டு 600 வாட்ஸ் மோனோ போர்டு. இதுவும் பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் மோனோ. எல்லாம் ஒரு வாரம் அடிக்கிடலாம். இதுவும் பாருங்கள் 600 வாட்ஸ் மோனோ போர்டு. இது பாருங்கள் 600 வாட்ஸ் மோனோ மதிய ஆடியோ. அறுநூறு வாட்ஸ் மோனோ. எல்லாமே மோனோ தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு அப்படியே அதிகமாக. இது பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டான போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போர்டு உங்களுக்கு வந்து எல்லாமே மோனோ தான் அதிகமாக கொடுத்துருக்கு அப்படி. மோனோ போர்டு தான் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன், கண்டிப்பாக வருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து ஸ்டீரியோ மோனோ 2 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்டீரியோ போர்டு. நம்மக்கிட்ட 3 மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு. இது வந்து ஸ்டீரியோ போர்டு. ஸ்டீரியோ போர்ட்லேயே வந்து காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேர் எல்லாம் ஒரிஜினல் நல்லா போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பேரில் நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுக்குற மாதிரி தான் ஸ்பேரும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேரில் வந்து எந்த குறைபாடும் இல்லை, குறையில்லைன்னு தான் சொல்லணும். எல்லாம் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்எம்டியில் மோனோ டைப்பில் ரெண்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜிபிள் மோனோ. இல்லை ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் சேனல் 2 மோனோ பண்ணுறது. இது வந்து பிரிட்ஜ் ஃபைட் மோனோ. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 4TR
ஸ்டீரியோவில் வர ஒரு 3 ஒரு 4 டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு 4 டிரான்ஸ்ஃபர் போட்டு ஒரு 3 பண்ணுவாங்களா அந்த ரேஞ்சு. இது வந்து 2 பிரிட்ஜ் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி நார்மலு. இதில் வந்து 2 மாடல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீரியோ, ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான ஒரு போர்டு ஸ்டீரியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4TR 3. இது வந்து 4 டிரான்ஸ்ஃபர் போட்டு 3 தான். இது 3னா சிங்கிளாக வர 3. இது வந்து பிரிட்ஜ் பண்ணுறது ஒரு லெஃப்ட் ரைட்டும் பிரிட்ஜ் பண்ணுறது பிரிட்ஜ் 3. இது வந்து ஸ்டீரியோ 3. இது வித்தியாசம். இது மொத்தம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது 3 போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ போர்டு. இது வந்து 4TR 3, 4 டிரான்சிஸ்டர் 3. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் போர்டு. இது வந்து பிரிட்ஜ் பஃபர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சேனலும் ஒரு ரைட் சேனலும் 3 பண்ணிடுவாங்க. இது பிரிட்ஜ் பண்ணுறது இதுதான். ஸ்பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே கலெக்டரான ஸ்பேரை போட்டிருக்க வேண்டிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பாருங்கள் ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது. நான் வந்து எடுத்துருக்கிறது எல்லாமே 10 போர்டு எடுத்திருக்கேன். ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இது வந்து 3 மாடல். இது வந்து 3 மாடல் பார்த்திங்கன்னா எம்டி பாக்ஸ். இது போர்டு வந்து இப்போ எல்லாம் டெமோ பீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடி போர்டு வந்திருக்கு. இது வந்து நான் வந்து சிங்கிள் சப்பில் வர மாதிரி LM324 கேட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐசி என்னன்னு தெரியல, நான் கரெக்டாக அது பார்க்கல. இது வந்து வந்திருக்கு போர்டு. நான் இன்னும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கல எதுவுமே. ஓகேங்களா, எல்லாமே வந்திருக்கு பீஸ் தான் பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு பீஸ் வந்திருக்கு. எல்லாமே 5 பீஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4TR 3 பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே 4TR 3. இது வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ ஐசி பாருங்கள். இதில் 1 3 வந்துருக்கு. இதில் வந்து 4 மாடல் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டீரியோ, இது எல்லாமே 3. இதில் வந்து பாருங்கள் பிரிட்ஜ் பண்ணுற ஒரு லெஃப்ட் ரைட்டும் பிரிட்ஜ் பண்ணுற 3வும் இருக்குது. நார்மலில் 4TR 3 இருக்குது. எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. BD 139 140 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டு சேனலுக்கு வந்து ஒரு மாதிரியும், இது வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயில் டைபிள் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி இது போட்டிருக்காங்க. BD 139 140 SMD. இது பார்த்திங்கன்னா டொசிபாவில் TDC 5200 போட்டுருக்காங்க டிரான்சிஸ்டர் எல்லாம். ஓகே, எல்லாமே டொசிபால் தான் போட்டிருக்காங்க. TDC 5200 போட்டிருக்காங்க. டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குது. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் டொசிபாவில் TDC 5200 தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதோட குவாலிட்டி அதிகமாக இருக்குது. இது பாருங்கள். இது வந்து கம்பெனி பேர் தெரில, டிரான்சிஸ்டர் கம்பெனி பேர் தெரில. அது பிரம்பிட் மாதிரி இருக்குது. இதில் வந்து டிப் 4 போட்டு தான் ஒரிஜினல் ST கம்பெனியில் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் ST கம்பெனி போட்டிருக்காங்க. டிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து 4 டிரான்சிஸ்டர் 3. இது வந்து பிரிட்ஜ் 3. இது வந்து ஒரு லெஃப்ட் ரைட் சேனலுக்கான ஒரு ஸ்டீரியோ, ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்டீரியோ போட்டிருக்காங்க. இது வந்து BT போர்டு பார்த்திங்கன்னா ஒரு டூயல் சப்பிளில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு BT போர்டு. இருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டூயல் சப்பிளில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு. நான் வந்து LM324 கேட்டிருந்தேன். LM324 தான் கொடுத்தாங்க. இது என்னென்னு தெரியல. ஒன்ஸ் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு BT BSW JPLன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீரியோ போர்டு 3, ரெண்டுமே 3. இது வந்து பிரிட்ஜ் பஃபர் 3. இது வந்து 4TR 3. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. சாம்பிள் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது அவசரத்துக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து பார்சல் பாருங்கள். எல்லாமே பாக்ஸ் வந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல. பேக்கிங் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணல. ஒர்க் அதிகம் பண்ணதால உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒர்க் இருந்ததுனால நம்மளால் ரெடி பண்ண முடியல. BT போர்டு பார்த்திங்கன்னா 6 7 8 9 10. BT போர்டு வந்து டூயல் சப்பில் BT வந்து 10 இருக்குது. ஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13. இதில் பார்த்திங்கன்னா மோனோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவில் வந்து ஒரு 1 2 நம்மக்கிட்ட 3 இருக்குது. ஸ்டீரியோவில் 3 இருக்குது.
அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போர்ட்டியர் மோனோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது, 6 இருக்குது. இங்கே நம்ம 3 ஓப்பன் பண்ணிட்டோம். இருக்கிற ஸ்பேர் இவ்வளோ தான். குவாலிட்டி எந்த பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது எம்எஸ்சி ஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கு ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது. கம்மியாக தான் வாங்கினேன். நம்மளுக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ட்ரை பண்ணுங்களாம் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இது போர்டு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது எம்எஸ்சி ஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.